மக்கா, ஊழல் ஒழிப்பு தினத்துல ஒரு ஊழல்வாதிக்கு ஆதரவா ஐயா ஸ்டாலின் அமைதியா இருந்துட்டு இருக்காரு. ஸ்டாலினே ஊழல்வாதி தான் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு அமலாக்கத்துறை ஐயா நேரு மேலதான் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க, கேஸ் போட சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஸ்டாலின் சார் வாயை கூட திறக்கல. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். இந்த வீடியோவை ஐயா ஸ்டாலின் கிட்ட போட்டு காட்டுங்கப்பா. அப்படியே ஐயா ஸ்டாலின் மாதிரியே இருக்கிற ஒருத்தர் யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு பேசிட்டு இருக்காரு. மாறுவேஷம் எதுவும் போட்டீங்களோ? இது ஐயா ஸ்டாலின் தான். 2021 நம்மளை ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்காக பேசின பேச்சு இது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஊழல்வாதிகளை தியாகின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. ஐயா நேருவோட துறையில மொத்தம் 2000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை ஆதாரங்களோட கடிதம் கொடுத்திருக்கு. ஸ்டாலின் கவர்மெண்ட் நேரு மேல வழக்கு போடணும்னு சொல்லியிருக்கு. ஆனா பாருங்க, ஐயா ஸ்டாலின் இதுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்காரு. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ வாட்சும் போட்டிருக்கலாம். அமைச்சர் நேரு விவகாரத்துல அது கூட போடல. அமைச்சர் நேரு பண்ண ஊழல்ல தலைமைக்கும் பங்கு இருக்கா? அதான் வழக்கு போடாம மௌனமா இருக்கீங்களான்னு மக்கள் கேட்கிறாங்க. அமைச்சர் நேரு மேல வழக்கு போட்டா அமலாக்கத்துறை உள்ள வரும். அமலாக்கத்துறை உள்ள வந்தா 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கா இல்ல 20,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கான்னு உண்மை வெளியில வரும். உண்மை வெளியில வந்தா திமுகவில் இருக்கிற பல தியாகிகள் உள்ள போக வேண்டி வரும். அதான் தியாகிகளை காப்பாத்த ஐயா ஸ்டாலின் கள்ள மௌனம் சாதிக்கிறாரு. சீப்போ ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நிக்காது சார். கை நீட்டி கமிஷன் வாங்கும் போதே கம்பி என்றதுக்கான நாளை கடவுள் எழுதிடுவாரு. 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நாள் எந்த நாள்னு தெரியும்.